ஜனாதிபதி வேட்பாளர்களான ரணில் விக்ரமசிங்க மற்றும் அனுரகுமார திசாநாயக்கவை நம்பி ஏமாற வேண்டாம். அனுரகுமார திசாநாயக்க மற்றும் ரணில் விக்ரமசிங்க கூட்டணியிடம் நாட்டை ஒப்படைப்பதா? இல்லை என்றால் நாட்டைக் கட்டி எழுப்புகின்ற, நாட்டை வெற்றி பெறச் செய்யும் பொதுமக்களின் யுகத்திற்காக ஐக்கிய மக்கள் சக்தியை வெற்றி பெறச் செய்வதா என்ற தீர்மானம் மக்கள் வசமே காணப்படுகின்றது. இன்று ரணில் மற்றும் அனுர பெரிய டீல் ஒன்றை செய்திருக்கின்றார்கள். அது சஜித் பிரேமதாசவை தோல்வியடையச் செய்ய வேண்டும் என்கின்ற டீல் ஆகும். ரணில் மற்றும் அனுர அரசியல் ஜோடி எந்த அளவு டீல் செய்து கொண்டாலும் மக்களை சுபீட்சமான வளமான வாழ்க்கைக்கு கொண்டு செல்வதற்கு மக்களுடனே எமது டீல் காணப்படுகின்றது. Hey everyone, welcome back to #views channel. If you enjoyed this video, don't forget to click subscribe if you want more Sri Lanka latest news, world news, travel, trending news, vlog video, Tamil cinema news, daily updates. வரும் ஜனாதிபதி தேர்தலில் எனது வெற்றியை பிரசாரங்களில் கலந்து கொள்ளும் மக்களின் பெரும் கூட்டம் உறுதிப்படுத்தி வருகின்றது என்று ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க தெரிவித்துள்ளார். பதுளையில் நடைபெற்ற ரணிலால் இயலும் பரப்புரை கூட்டத்தில் உரையாற்றும் போதே ஜனாதிபதி இதனை குறிப்பிட்டுள்ளார். மேலும் உரையாற்றுகையில், நாங்கள் வெற்றி பெறுகின்றோம். இந்த பெரும் கூட்டத்தை பார்த்தால் எமது வெற்றி உறுதியாகின்றது. இந்த வாரம் நீங்கள் உங்கள் வாழ்க்கையின் மிக முக்கியமான தேர்தலை எதிர்கொள்கின்றீர்கள். நாம் வளமான நிலையான நல்ல வாழ்க்கை வாழப் போகின்றோமா அல்லது வரிசை யுகத்திற்கு திரும்பப் போகின்றோமா என்பதை இது தீர்மானிக்க வேண்டும். நாட்டை மீண்டும் வரிசை யுகத்திற்கு கொண்டு செல்லும் தவறைச் செய்ய வேண்டாம் என்று மக்களைக் கேட்டுக்கொள்கிறேன். நாட்டின் பொருளாதார ஸ்திரத்தன்மைக்காக கடந்த 2 வருடங்களில் நாம் முன்னெடுத்த வேலைத்திட்டத்தை உறுதிப்படுத்தும் வகையில் மக்கள் எனக்கு வாக்களிக்குமாறு கேட்டுக்கொள்கின்றேன். ஏனைய தலைவர்கள் முடியாது என்று கூறுகையில் நான் ஆட்சியை ஏற்றேன். இந்நாட்டு மக்கள் உணவு, மருந்து, எரிபொருள், எரிவாயு இன்றி தவிக்கும் போது சஜித்தோ அனுரவோ கண்டுகொள்ளவில்லை. மருந்து இல்லாமல் மக்கள் இறந்தபோது அவர்கள் வருத்தப்படவில்லை. அவர்கள் தங்கள் அரசியல் இலக்குகளை அடைய மக்களை தியாகம் செய்ய விரும்பினர். மக்களைப் பற்றி சிந்திக்கும் அனைவரும் என்னுடன் இணைந்தனர். நாம் அனைவரும் ஒன்றிணைந்து 2 வருடங்கள் என்ற குறுகிய காலத்தில் நாட்டின் பொருளாதாரத்தை மீட்டெடுத்தோம். 2025ஆம் ஆண்டில் மக்களின் வாழ்க்கைச் சுமையை இலகுவாக்க முடியும். ஒரு நாட்டின் பொருளாதாரம் வீழ்ச்சியடையும் போது பொருளாதாரத்தை மீண்டும் கட்டியெழுப்ப சுமார் 5 வருடங்கள் ஆகும். செப்டம்பர் 21ஆம் திகதி மக்கள் அனைவரும் ஒன்றிணைந்து நாட்டைக் கட்டியெழுப்பும் வேலைத்திட்டத்தை தொடரும்.